சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? போலாமா? இல்ல இல்ல, அண்ணி சாமி கும்பிடுறாங்க. ஏங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். என்னென்னமோ நடக்குது. என்ன வேணா நடக்கட்டும்னு நானும் விட்டுறலான்னு இருக்கேன். அது எப்படிங்க? யார் வாழ்க்கையிலும் அப்படி நடந்தா விட்டுறலாம். இது நம்ம சொந்த வாழ்க்கைங்க. அப்படிலாம் விட முடியாது, விடவும் கூடாது. வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா என்ன? நம்ம வாழ்க்கைக்காக நாம போராடலன்னா வேற யாருங்க போராடுவாங்க? என்னங்க போராடுறது? யார் கூட போராடுறது? யாரோட வேணாலும் போராடலாம், ஆனா கடைசி வரைக்கும் போராடணும். அட போங்கங்க, நீங்க வேற. நான் சொல்றேங்க, உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஆட ஆமாங்க, நடக்காது. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்காது, கல்யாணமும் நடக்காது, எதுவுமே நடக்காது. எங்க வீட்டுல இருக்கவங்களே என்னை பத்தி கவலைப்படல. என் மேல பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எங்க என்னை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? என்ன பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கீங்களா? என்னன்னே தெரியலங்க, உங்களை பார்த்த அன்னைக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்களேன்னு தோணுச்சு. எங்க வீட்டுல எல்லாருமே ஆம்பளை பசங்க தான், அதனால ஒரு பொண்ணோட நாங்க இருந்ததே இல்லை. உங்களை பார்த்ததுமே என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு ஒரு வருத்தம் வந்துருச்சு. அதுவும் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளைய பார்த்ததுமே எனக்கு மயக்கமே வந்துருச்சுங்க. எப்படிடா இந்த குடும்பம் கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து குரங்கு மாதிரி ஒரு ஆள் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தோணுச்சுங்க. நிஜமாங்க,